ஒரு பெரிய போர் வரப்போகுது, அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகுதுன்னு எல்லாருமே ஒரு விதமான பதற்றத்துல இருந்தாங்க. நிலைமை எவ்ளோ சீரியஸா இருந்துச்சுன்னா, இங்கிலாந்து, இந்தியா, இட்டாலி, ஸ்பெயின் மாதிரி நாடுகள் எல்லாம் அவசரமா ஈரானில் இருந்து தங்களோட குடிமக்களை உடனே வெளியேறுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, கத்தார்ல இருக்கிற அல் உதீத் விமான தளத்துல அமெரிக்க படைகள் குவிய ஆரம்பிச்சுது. இது தாக்குதல் எந்த நேரத்திலும் நடக்கலாம்ன்றதுக்கு ஒரு நேரடி அறிகுறியா பார்க்கப்பட்டுச்சு. போர் பதற்றம் உச்சத்தை தொட்டுச்சு. அதே நேரத்துல ஈரானுக்குள்ள நடந்த போராட்டங்கள்ல அரசாங்கம் எடுத்த கடுமையான நடவடிக்கைகள் காரணமா சுமார் 12,000 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதா சில ரிப்போர்ட் சொல்லுச்சு. இந்த நம்பர்ல சில வேறுபாடுகள் இருந்தாலும் இவ்ளோ பெரிய வன்முறை நடக்கும்போது அமெரிக்கா கண்டிப்பா தலையிடும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கு வலு சேர்க்கிற மாதிரி அப்போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உதவி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். இது ஈரானிய போராட்டக்காரர்களுக்கும் சரி, உலக நாடுகளுக்கும் சரி ஒரு தெளிவான சிக்னலை கொடுத்தது. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் மர்மத்தையும் நாம கொஞ்சம் விரிவாக அலசலாம். போரோட விளிம்புக்கே போயிட்டு திடீர்னு எப்படி ஒரு யூட்டான் அடிச்சாங்க? இதுக்கு பின்னால இருந்த பிராந்திய அரசியல் சதுரங்கம் என்ன? அமெரிக்காவால ஏன் ஈரானை தாக்க முடியல? இப்ப அமெரிக்காவோட புது உத்தி என்ன? இது எல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். உலகம் மொத்தம் மூச்சு பிடிச்சுக்கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு சின்ன ஆனா எதிர்பாராத ஒரு சம்பவத்தால எல்லாமே தலைகீழா மாறிச்சு. அதிபர் ட்ரம்ப் தெஹ்ரானுக்கு ஒரு ஃபோன் கால் பண்றார். அதுல ஈரான் தன்னோட நாட்டுல நடக்கிற வன்முறையையும் மரண தண்டனைகளையும் நிறுத்தினா அமெரிக்கா தாக்குதலை கைவிட்டுருன்னு சொல்றார். இப்ப பாருங்க, எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? அமெரிக்கா ராணுவ தாக்குதல் நடத்தும், ஈரானோட வான்வெளி மூடப்படும், கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி மேல போகும்னு தான். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு ஃபோன் கால், வான்வெளி திரும்பவும் திறக்கப்பட்டது, எண்ணெய் விலை தடாலடியா குறைஞ்சது. அதாவது நாம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே தலைகீழா நடந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன். இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1,000,000 கேள்வி. எதுக்காக இந்த திடீர் மாற்றம்? இதுக்கு பின்னால இருந்த சக்தி வாய்ந்த காரணங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். இதுக்கான க்ளூ நமக்கு வாஷிங்டன்ல இருந்தோ தெஹ்ரான்ல இருந்தோ கிடைக்கல. ஆனா இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட சில நாடுகள் கிட்ட இருந்து கிடைச்சது. ஈரானோட மிகப்பெரிய பலமே இந்த ஹார்முஸ் ஜலசந்தி தான். சொல்லப்போனா இதுதான் அவங்களோட ஜியோபாலிட்டிக்கல் ட்ரம்ப் கார்டு. உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல ஒரு பெரும் பகுதி இது வழியா தான் நடக்குது. அதனால உலக பொருளாதாரம் மேல ஈரானுக்கு ஒரு பெரிய பிடி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $600 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெய் வர்த்தகம் இந்த சின்ன நீர்வழி மூலமா தான் நடக்குது. இந்த ஒரு நம்பரே போதும் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசியாவோட எண்ணெய் தேவைகள்ல 82% இந்த ஒரே ஒரு வழித்தடத்தை நம்பிதான் இருக்கு. ஈரான் நினைச்சா இதை ரொம்ப சுலபமா முடக்க முடியும். இந்த இடத்துல தான் ஈரான் ஒரு பெரிய கேம் ஆடுச்சு. அவங்க பக்கத்துல இருக்கிற அமெரிக்க நட்பு நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அமெரிக்கா எங்களை தாக்குனா அடுத்த நிமிஷம் நாங்க உங்களை தான் தாக்குவோன்னு. இதனால என்னாச்சு? அந்த நாடுகள்லாம் இந்த சண்டையில ஒரு விதமான பணைய கைதிகள் மாதிரி ஆகிட்டாங்க. இதுதான் அமெரிக்காவோட கைகளை கட்டி போட்ட முதல் விஷயம். அடுத்ததா ஈரான் தன்னை எப்படி ஒரு சாத்தியமில்லாத ராணுவ இலக்கா மாத்திக்குச்சுன்னு பாப்போம். இது ஏவுகணைகளாலேயோ பெரிய ஆயுதங்களாலேயோ நடக்கல. அதுக்கு பதிலா ஒரு தந்திரமான, அதே சமயம் ரொம்ப கொடூரமான ஒரு உள்நாட்டு உத்தியை அவங்க பயன்படுத்தினாங்க. ஈரானோட தந்திரம் ரொம்பவே வித்தியாசமானது. ஈராக்ல இருந்து அவங்களோட ஆதரவு படைகளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு சாதாரண யாத்ரீகர் மாதிரி வேஷம் போட்டு அரசாங்கத்துக்கு எதிரா போராடுறவங்க கூட்டத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க. இதனால யார் ஆதரவாளர் யார் எதிர்ப்பாளர்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கினாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவால் இதுதான். யார் எதிரி, யார் அப்பாவி மக்களுன்னே தெரியாத ஒரு கூட்டத்து மேல எப்படி குண்டு வீச முடியும்? அப்படி செஞ்சா அது அப்பாவி மக்களையும் போராட்டக்காரர்களையும் கொல்றதுல தான் முடியும். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நேரடியா ராணுவ தாக்குதல் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சதும் அமெரிக்கா வேற ஒரு விதமான போருக்கு தயாரானது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் தெளிவா புரியும். நேரடி தாக்குதலுக்கு பதிலா இப்போ அதிகபட்ச அழுத்தங்கிற உத்திய கையில் எடுத்தாங்க. அதாவது ஆயுதங்களுக்கு பதிலா பொருளாதார தடைகள் மற்றும் ராஜதந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஈரானுக்கு மறைமுகமா உதவுற 18 நிறுவனங்களை குறிவச்சாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பொதுவா ஐநா சபைய கண்டுக்காத அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க அதே ஐநா பாதுகாப்பு சபைய ஒரு கருவியா பயன்படுத்த ஆரம்பிச்சது. அதே நேரத்துல எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பனா தான் இருக்கு. அதிபர் நிலைமைய உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றார் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் விட்டாங்க. இது
ஈரான ஒரு விதமான குழப்பத்திலேயே வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கிய தங்களோட பயணத்தை நிறுத்தவே இல்ல. ராணுவ அச்சுறுத்தல் இன்னும் முழுசா விலகல. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அமெரிக்காவோட இந்த திடீர் மாற்றம் ஒரு தற்காலிக நிறுத்தமா, இல்ல இனிமே இதுதான் அவங்களோட நிரந்தரமான உத்தியா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல. இந்த மோதலோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.